நாம தினமும் பேசுற வார்த்தைகள்ல அதுக்குள்ளேயே சில ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம அன்றாடம் பயன்படுத்துற சில சாதாரண வார்த்தைகளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த பிரதிபெயர் சொற்கள், அதாவது ப்ரோனவுன்ஸ்னு சொல்றோம்ல, அது எதுக்கு மொழியில இவ்ளோ முக்கியம்? யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப சிம்பிளான ஒரு காரணம் தான். நாம பேசுறப்போ ஒரே பேரையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு தான் இது உதவுது. இப்போ இந்த உதாரணத்தையும் எடுத்துக்கோங்களேன். ராணி ஒரு நல்ல பெண். ராணி கடினமாக படிக்கிறாள். ராணி தன் அம்மாவுக்கு உதவுகிறாள். இப்படியே போனா கேக்குறதுக்கே கொஞ்சம் நெருடலா இருக்குல்ல. ஒரே பேரு ராணி ராணி ராணின்னு திரும்ப திரும்ப வருது. அப்போ இந்த மாதிரி திரும்ப திரும்ப வர்றத எப்படி சரி பண்றது? சிம்பிள். அந்த பேருக்கு பதிலா அவள்னு ஒரு பிரதிபெயர் சொல்ல போட்டா வாக்கியம் கேட்கவே அழகா மாறிடும். ஆனா இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு மொழியும் இந்த ஒரே பிரச்சனைய ரொம்ப வித்தியாசமான வழிகள்ல தீர்க்குது. சரி, மத்த மொழிகளோட ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி உலகத்துல இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் பொதுவான ஒரு அடிப்படை விஷயத்த நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப சிம்பிள். பாருங்க, நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் இல்லையா, நான் தான் தன்மை, அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க தான் முன்னிலை, அதாவது செகண்ட் பர்சன். நாம ரெண்டு பேரும் யாரையோ அல்லது எதையோ பத்தி பேசுறோம் பாருங்க, அதுதான் படர்க்கை, அதாவது தேர்ட் பர்சன். நம்மளோட கவனம் முழுக்க இன்னைக்கு இந்த தேர்ட் பர்சன் மேல தான் இருக்க போகுது. அதாவது இந்த அவன், அவள், அது பத்தி தான். ஏன்னா இங்க தான் மொழிகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த சுவாரஸ்யமான புத்திசாலித்தனமான வித்தியாசங்களை நம்ம பார்க்க போறோம். வாங்க, முதல்ல ஆங்கிலத்தையும் இந்தியையும் ஒப்பிட்டு பார்த்து ஆரம்பிக்கலாம். இப்போ ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா விஷயம் ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஒரு ஆணை பத்தி பேசும்போது ஹீனோ, ஒரு பெண்ணை பத்தி பேசும்போது ஷீனோ, ஒரு பொருளையோ இல்ல பாலினம் தெரியாத விஷயத்தையோ பத்தி பேசும்போது இட்டுனோ சொல்றோம். இது எல்லாமே பாலினத்தை, அதாவது ஜெண்டரா அடிப்படையா வச்சது. ஆனா இப்போ இந்திய பாருங்க, இங்க தான் விஷயம் மாறுது. ஆங்கிலத்துல இருக்கிற ஹீ, ஷீ, இட் இந்த மூணுக்குமே சேர்த்து இந்தியில யா, வான்னு ரெண்டே வார்த்தைகள் தான் பயன்படுத்துறாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? அப்போ ஒரு கேள்வி வருது. யா, வா இந்த வார்த்தைகள் பாலினத்தை சொல்லலேன்னா அப்போ அது நமக்கு வேற என்ன தகவலை தருது? அதுல என்ன குறிப்பு இருக்கு? இந்த கேள்விக்கான பதில்ல தான் தமிழ் மொழியோட ஒரு தனித்துவமான அழகே அடங்கியிருக்கு. வாங்க பார்க்கலாம். இப்ப இந்த அட்டவணையை பாருங்க. ஹிந்தி மொழியில யான்னு சொல்றதுக்கு பதிலா தமிழ்ல இவன், இவள், இதுன்னு 3 வார்த்தை இருக்கு. அதே மாதிரி வாக்கு பதிலா அவன், அவள், அதுன்னு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? தமிழ் பாலினத்தையும் சொல்லுது, ஆனா அது கூடவே ஹிந்தி மறைமுகமா சொல்ற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது. அது இடத்தை பத்தினது. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, தமிழ்ல ஒருத்தரை பத்தி பேசும்போது அவங்க நம்ம பக்கத்துல இருக்காங்களா இல்ல தூரத்துல இருக்காங்களாங்கிற தகவலையும் சேர்த்தே சொல்றோம். யாங்கிற இந்தி வார்த்தையோட தொடர்புல தமிழ் சொற்கள் எல்லாம் பக்கத்துல இருக்கிறத குறிக்குது. வாங்கிறதோட தொடர்புடையதெல்லாம் தூரத்துல இருக்கிறத குறிக்குது. இதுல இருக்கிற அழகு என்னன்னா, அந்த குறிப்பு முதல் எழுத்துலயே இருக்கு. இ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற வார்த்தைகள் இவன், இவள், இது எல்லாமே இங்கே, அதாவது பக்கத்துல இருக்கிறத குறிக்குது. அதே மாதிரி அ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற வார்த்தைகள் அவன், அவள், அது எல்லாமே அங்கே, அதாவது தூரத்துல இருக்கிறத குறிக்குது. எவ்வளவு எளிமையான ஆனா ஆழமான ஒரு அமைப்பு இல்லையா? சரி, வாங்க இது எல்லாத்தையும் ஒன்னா தொகுத்து பார்க்கலாம். ஒரு பிரச்சனைக்கு இந்த 3 மொழிகளும் எப்படி வெவ்வேறு தீர்வு கொடுக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த அட்டவணையை பாருங்க. இதுல எல்லாத்தையும் அழகா தொகுத்திருக்கும். ஆங்கிலம் பாலினம், அதாவது ஜெண்டரை மட்டும்தான் சொல்லுது. ஆனா இந்தி பாலினத்தை விட்டுட்டு அருகாமை, அதாவது பக்கத்திலையா தூரத்திலையாங்கிறத மறைமுகமா சொல்லுது. ஆனா தமிழ் பாலினத்தையும் சொல்லுது, கூடவே அந்த அருகாமையையும். ஒருமையா இருந்தாலும் சரி, பன்மையா இருந்தாலும் சரி, ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்போ இதெல்லாம் ஏன் முக்கியம்? ஏன்னா இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா புரியுது. எல்லா மொழிகளுமே ஒரே பிரச்சனையை தான் தீர்க்க முயற்சி பண்ணுது. ஆனா ஒவ்வொரு மொழியும் சின்ன சின்ன வார்த்தைகளுக்குள்ள என்ன தகவலை பொதிஞ்சு வைக்கணும்னு தீர்மானிக்கிற விதம் வேற வேறையா இருக்கு. இது அந்தந்த மொழி பேசுறவங்களோட சிந்தனை முறையையும் அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கங்கிறதையும் காட்டுது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம தினமும் இயல்பா பயன்படுத்துற நம்ம மொழிக்குள்ள இந்த மாதிரி உலகத்தை பத்தின இன்னும் எத்தனை சுவாரஸ்யமான ரகசியங்கள், தடயங்கள்லாம் ஒளிஞ்சிருக்கலாம். யோசிக்க யோசிக்க ஆச்சரியமா இருக்குல்ல?